இன்னைக்கு காலை மலர்ல நாம் சந்திக்க போகும் முக்கிய பிரமுகர் மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர் திரு ஜே ரவிக்குமார் ஸ்டீஃபன் அவர்கள். வணக்கம் சார். ஹலோ சார், வெல்கம் டு ஆர் ஷோ. வணக்கம் சார். இந்த ஓடை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஓடுனா என்ன, அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதோட குறிக்கோள் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓடுங்கிறது வந்து அவுட்டோர் ஆக்ஷன் டெவலப்மெண்ட் ஃபார் எக்ஸலரேஷன். இதோடைய பேஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதோடைய அடிப்படை ப்ராசஸ் வந்து அட்வென்ச்சரை யூஸ் பண்ணுறோம். இதை நான் விளக்கி சொல்லணும்னா கொஞ்சம் இதோடைய ஆரிஜின் ஹிஸ்ட்ரியை நான் சொல்ல வேண்டியிருக்கு. 2ஆம் மகா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜெர்மானியர்கள் இந்த யூகேவுடைய யூ போட்ஸை அதிகமாக உடைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எல்லோருக்குமே ஒரு விந்தையாக இருந்தது, இந்த யூகேயில் உள்ளவர்கள் சீ டாக்ஸ் என்று சொல்வார்களே, அவர்கள் ஏன் இவ்வாறு திணறுகிறார்கள் என்று. அப்பொழுது ஹெர்ட்ஸ் ஹான்ஸ் என்ற ஜெர்மானியர், அவர் ஒரு யூதர், அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, எல்லா விதத்திலும் நிரம்ப பெற்றிருந்தாலும் இந்த யூகேயில் உள்ள மாலுமிகளுக்கு சாதிக்க முடியும், தங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்படுகிறது. அந்த நிலைதான் அவர்களை இந்த யுத்தத்தில் அவர்களை முன்னோடியாக்க மாற்றுவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து இங்கிலாந்துக்கு வந்து முதல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். அந்த ஸ்கூலுடைய பெயர் தான் அவுட்வர்ட் பவுண்ட் ஸ்கூல். அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணார்னா, மாலுமிகளை ட்ரெயின் பண்ணார். அதற்கு பிறகு அவர்கள் ஜெர்மனிக்கு ஈடாக தங்களால் போரிட முடியும் என்பதாக நினைத்து அவர்கள் போரிட்டார்கள், வெற்றியும் பெற்றார்கள். இதற்கு பிறகு இது வந்து அமெரிக்காவுக்கு போச்சு. அமெரிக்காவில் இது ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக வளர்ந்து இப்பொழுது அமெரிக்கர்கள் பல காரியங்களை சாதித்துக் கொண்டு வருகிறார்கள் என்றால், அமெரிக்கரில் பலர் இது போன்ற பயிற்சிகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், எதையும் சாதிக்க முடியும் என்ற சாதனையாளர்களை உருவாக்குவது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் உள்ளவர்களுக்கு கல்வியில் நிரம்ப பெற்றிருக்கிறார்கள், அறிவில் மேலோங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றில் மட்டும் குறைவுபடுகிறார்கள். எதுவெனில், எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகளை நடத்தி கொண்டு வருகிறேன். சார், இப்போ இது வந்து அச்சீவ்மெண்ட், அதாவது சாதனை அப்படின்ற அந்த ஒரு கோலை மைண்ட்ல வச்சுட்டு ப்ரோக்ரஸ் பண்றதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இது ஆக்ஷன் பேஸ்ட் அப்படின்னா அதோட கான்செப்ட் என்ன? இப்போ புக்கிஷா இருக்கிற நாலேஜுக்கும் இந்த ஆக்ஷன் பேஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது கூட்டா செயல்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கல்வி முறையிலேயே கொஞ்சம் மாற்றம் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே பெற்றோர் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கும் பொழுது, நீ முதல்வனாக வர வேண்டும் என்பதாக நாம் வந்து ஒரு தனிப்படுத்தி அங்கே அனுப்புகிறோம். அங்கேயும் ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு அங்கே பரீட்சை வைக்கப்படுகிறது. கூட்டா ஒரு கிளாஸில் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை சோதிப்பதல்ல. இதே மாதிரி மாநிலத்தில் ஒரு முதல் மாணவன் மாணவி என்பதாக அவர்கள் வருகிறார்கள். இதே போன்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் வெளியே வரும் பொழுது, ஆனால் ரியாலிட்டி என்னன்னா மாற்றமா இருக்கு. இங்க வந்து தனியா செயல்பட்டா காணாது, இங்க வந்து கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது. அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, ஊர்கூடி தேரெழுப்போம் என்று. அது நிறுவனமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயிற்சிக்கு வரும்பொழுது என்ன செய்வோம்னா, ஒன்னா சேர்ந்து கூடாரம் போடுறது, ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது. ஒருவேளை ஒரு சில பயிற்சிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இவங்க வந்து ஒன்றாக சேர்ந்து ஒழுங்காக, அதாவது கூட்டு முயற்சி என்று வரும் பொழுது அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுதும் அவர்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். இதற்காக சில பயிற்சிகள் கொடுப்பாங்க. எப்படின்னா, ஒரு உட்டன் பிளாங்கை எல்லாரும் ஒரு செருப்பு மாதிரி ஒரு 4-5 பேர் போட்டுட்டு ஒன்னா நடக்கணும். இங்கே அவர்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தான் அதை செயல்படுத்த முடியும். இது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து ஒரு கூட்டு முயற்சி என்று வரும் பொழுது மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி சார்ந்து இருக்கக்கூடிய நிலைன்னு வரும் பொழுது மற்ற அங்கத்தினர்களை அவர்கள் நம்ப வேண்டும், ட்ரஸ்ட். இந்த மற்றவர்களை நம்பும் பொழுதுதான் அவர்கள் அங்கு தங்களுடைய முழு நிலையையும் அவர்களுக்கு நம்பி கொடுக்க முடியும். அப்படி ஒரு குரூப்பா இருக்கிறச்ச யார் லீடரா இருப்பாங்க, யார் இந்த குரூப்பை லீட் பண்ணுவாங்கன்னு ஒரு இஷ்யூ வரும் இல்லையா? எந்த ஒரு நிறுவனத்திலயுமே ஒரு ஹையரார்கி இருக்கு, யாரோ ஒருத்தர் லீட் பண்றாங்க.
ஸோ இப்படி இருக்கிறச்சா அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு லீடரை ஃபார்ம் பண்ணிப்பாங்களா? இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியில ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஒரு சில மணி நேரங்கள் தலைமையாளர்களாக செயல்படுவார்கள். எல்லாருக்கும் இதுல ஒரு லீடர்ஷிப் சான்ஸ் கொடுத்துருவோம். இது மட்டும் இல்ல, அவர் லீடரா செயல்படும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர் எந்த அளவில் செயல்பட்டார் என்பதை எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு சாயங்கால நிகழ்ச்சியில ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குறைகள் உங்களிடம் இருந்தது, இதை போல் நாங்கள் எதிர்பார்த்தோம், எந்த அளவில் அந்த லீடர் ஃபெயில் ஆனாரு, இதெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ கூட்டாக அவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். ஓஹோ, இதெல்லாம் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு, இதற்கேற்றாப்புல் நான் செயல்பட வேண்டும். இதே இண்டிவிஜுவலா நீங்க லீடர்ஷிப் கொடுக்கும்போது அவன் என்னென்ன இதுல அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ டெய்லி மலை ஏறுறதுக்கு போவாங்க, பல இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்கு அனுப்புவோம். அப்போ ஒரு லீடர் சொல்லி அனுப்பிடுவோம். ஸோ அந்த லீடர் எப்படி ஆர்கனைஸ் பண்றாரு, அதாவது சிலருக்கு மலை ஏறும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கு சாக்லேட் கொடுப்போம், ஆரஞ்சு மிட்டாய். இப்போ அந்த லீடர் என்ன சொல்லணும்னா, கிளம்புறதுக்கு முன்னாலேயே உண்மையிலேயே அந்த மிட்டாயெல்லாம் கொடுத்துருக்காரான்னு செக் பண்ணணும். அதற்கப்புறம் எந்த இடத்துல உணவை வைத்துக் கொள்ளலாம் என்பதை திட்டமிட வேண்டும். ஏன்னா உணவை திட்டமிடும் பொழுது அந்த இடத்துல எந்த இடத்துல தண்ணி இருக்குங்கிறத வேற முதல்லயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோ பிளானிங், லீடர்ஷிப், டீம் ஒர்க் எல்லாத்தையும் இணைஞ்ச ஒரு கேப்சூலா நீங்க கொடுக்குறீங்க. ஒரு ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இல்லையா இது? ஆமா, இதுல ஹோலிஸ்டிக் அப்ரோச்சும் பொழுது இதுல இன்னும் கூட கொஞ்சம் விஷயங்கள் கூட இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வெளிநாட்டை பற்றி நான் சொன்னேன், இந்த அவுட்வர்ட் பவுண்ட் மூவ்மெண்ட் வந்துச்சு. நான் ஏன் என்னுடைய பயிற்சி அவுட்வர்ட் பவுண்டுன்னு சொல்றது இல்லைன்னா, அங்கதான் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா, நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இங்க மெடிடேஷன், தியானம் மற்றும் அதாவது ஒரு மனிதன் என்றால் அவன் உடல் அளவில் அல்ல, மன அளவில் அல்ல, ஆத்மீகமாகவும் அவன் இருக்கிறான் என்பதன் அடிப்படையில் இந்த பயிற்சியில மெடிடேஷனும் காலையில கொடுப்போம். பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கும், பிறகு மெடிடேஷன். அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு குழுல கூட்டாக செயல்பட முடியலன்னா அவர்களுக்கு என்று தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த தனிப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்னா, ட்ரீம் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு. ராத்திரி அதுக்காகவே ட்ரீம் இன்குபேஷன் டெக்னிக்னு ஒன்று இருக்கு. அது ஒரு ட்ரீம் இன்குபேஷன் மியூசிக்கை போட்டு அவர்களுக்குன்னு கனவை வர வச்சு அந்த கனவுகளுக்கு வந்ததை அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எப்படி சார் நினைவு இருக்குமா என்ன வந்தது? அது எப்படின்னா, ஒரு நாள்ல நீங்க சாதாரணமா தூங்கும் பொழுது 4 கனவுகள் உங்களுக்கு வருது. எனக்கு காலையில எழுந்தா ஒண்ணும் ஞாபகம் இருக்காது. ஆனா அன்னைய தினத்துல நாங்க என்ன பண்றோம்னா, இந்த மியூசிக்கை போடுறோம். ஆகையினால நீங்க எந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த கனவை காண்கிறீர்கள். ஆகையினால இமீடியட்டா உங்களுக்கு கனவு வந்த உடனே ஒரு முழிப்பு வரும். பக்கத்துல பென்னு பென்சில்லாம் வச்சுக்கிட சொல்லுவோம். எந்த காட்சி கடைசியாக தெரிந்தது என்பதை குறித்துக் கொள்ள சொல்லுவோம். அதுல இருந்து அப்படி ஒரு ரீவைண்டிங் ப்ராசஸ் மாதிரி போகும். இதை குறித்துக் கொள்வார்கள். அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்த உடனே எங்கேயாவது காட்டு பகுதிகளை இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது இதை பற்றி பேச ஆரம்பிப்போம். அப்போ மற்ற குரூப்புக்கு இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், மார்ஷியன் ட்ரீம் இன்குபேஷன் டெக்னிக்னு சொல்லி அந்த ட்ரீமை இன்டர்பிரட் பண்ண சொல்லுவோம் குரூப்பை வச்சு. இதுல ட்ரீம் மூலமா இது நடக்கும் இது நடக்காது நாங்கள் சொல்றது இல்லை. இந்த ட்ரீம்ல அவருடைய பிஹேவியர் எவ்வாறு இருக்கிறது, அதாவது ட்ரீமை எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மனோபாங்கின் பிரதிபலிப்பு அந்த ட்ரீம்னு நாங்க கருதுறதுனால, அந்த ட்ரீம்ல ஒரு செயல்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செயல்பாடு இவருடைய ஒரு பிஹேவியருடைய ப்ரொஜெக்ஷன். அது அதை நாங்க என்ன பண்றோம்னா பார்த்து மற்றவர்கள் யார் அந்த ட்ரீம்ல, நிச்சயமா அந்த ட்ரீம்ல அவரும் இருப்பார், யாரு அந்த கனவை கண்டாரோ அதுல அவரும் இருப்பாரு, யாருன்னு பார்த்து அந்த இதை அனலைஸ் பண்ணி, சில நேரங்கள்ல ஒரு பாம்பை பற்றி கனவு கண்டுவார்கள். அப்போ அந்த பாம்பு எப்படிலாம் மூவ் பண்ணிச்சுன்னு பார்த்தாச்சுன்னா, கடைசியில அதனுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாம்புக்கும் இந்த மனிதருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பாம்பு தான் அந்த மனிதர் அந்த ட்ரீம்ல, இல்ல ஒரு மாடு செயல் வந்திருக்கும் அந்த ட்ரீம்ல, அது அந்த நபரா இருக்கலாம். இதே மாதிரி அந்த ட்ரீம்ல என்னென்ன செயல்பாடுகள் நடந்துச்சு சொல்லி அதை அனலைஸ் பண்ணுவோம். அப்படி வரும் பொழுது அதுல எப்படி செயல்பட்டிருக்கார், எவ்வாறு செயல்பட வேண்டும், இதே மாதிரி பல கருத்துக்கள். இப்ப சொல்ல போயாச்சுன்னா ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லலாம். இப்போ ஒரு வட இந்தியாவிலேருந்து ஒரு பையன் வந்திருந்தார் ட்ரைனிங்க்கு. அவருக்கு டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணி வழக்கம் கிடையாது. அதனால காட்டு பகுதியில் குளிர் நேரமாக இருக்கனால நிச்சயமா எல்லாரும் அந்த டாய்லெட் பேப்பர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆகையினால என்ன பண்ணியிருக்கிறாரு, 2-3 நாட்களுக்கு அந்த அவர் கொஞ்சம் ஜமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு.
நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ட்ரீம் இன்குபேஷன் டேல வரும்பொழுது இவருக்கு கனவுல வந்து ஏதோ பெரிய ஸ்டீல் ஷீட்லாம் ரோல் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு கனவு. அப்போ எதுக்கு அந்த ஸ்டீல் ஷீட்டுன்னு வரும்பொழுது அதனுடைய பிஹேவியர் அனலைஸ் பண்ணும்போது கடைசியில் சொல்றாரு, சார் நான் வந்து 2 நாளா டாய்லெட்டுக்கே போகல சார். ஏன்னா இவருக்கு டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்றதுக்கு ஒரு தயக்கம். இந்த டாய்லெட் பேப்பர் வந்து அந்த ட்ரீம்ல எப்படி வந்திருக்குன்னா ஒரு பெரிய இரும்பு ஷீட்டை சுத்தி வச்ச மாதிரி ஒரு கனவுல ஒரு வெளிப்பாடாக செயல்பட்டு இருக்கிறது. இதே மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். அதாவது அது வந்து அவரோட மனதுல எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்குன்றது அந்த சைஸ்ல. ஆமா, இத மாதிரி அது வரும். இத வச்சு செயல்பட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இதை நீங்க தீர்த்துக்கணும் இப்படின்னு சஜஷன் கொடுப்போம். இத மாதிரி அதாவது எப்படின்னா இதுல வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர், அதாவது நான் ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கேன்னு நான் வந்து நீங்க இப்படி செய்யணும் நீங்க இப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து அந்த குழுவாக அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பதற்கு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி இருக்கலாம். சைக்கோ அனாலிசிஸ் அப்படினு சொல்ல முடியுமா சார்? இது அதுக்கு சைக்கோ அனாலிசிஸ் ஒரு டிஃபரண்ட் ஃபீல்டுமா இது. இது வந்து எப்படின்னா செயல்பட வைத்து அவர்கள் அந்த படிப்பினின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வதற்கு உதவுவது. சார் இப்போ இந்த அவுடோர் ஆக்ஷன் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இப்போ இந்த அவுடோர் ஆக்ஷன் இப்போ மக்கள் வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, பயோடேட்டா வாங்கிட்டு ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இல்ல ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? அதாவது 2 இருக்குங்க. ஒன்று வந்து ஓப்பன் பப்ளிக்கு. இந்த ஓப்பன் பப்ளிக்னு வரும்பொழுது என்னுடைய டார்கெட் வந்து 16 லேருந்து 60 வயதுக்குட்பட்டவர்கள். இந்த வயதினர்கள் வந்து வரும்பொழுது அது ஜெனரல் ப்ரோக்ராம், காமன் ப்ரோக்ராம். அதுல எல்லாம் இருக்கும். டீம் பில்டிங் இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும், பலவிதமான காரியங்கள் இருக்கும். சில நிறுவனங்கள் என்ன அணுகுதுன்னு வச்சுக்கோங்க. நிறுவனங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கும் பொழுது அங்க வந்து அவர்களுடைய தேவை எது என்பது நான் முதலாக கண்டறிய வேண்டும். அங்கு தலைமை பண்பில் அவர்கள் குறைவாக இருக்கிறார்களா இல்ல கூட்டு முயற்சியில் அவர்கள் குறைபட்டு இருக்கிறார்களா என்பதை முதலில் ஒரு அசஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் அந்த பயிற்சி ஆரம்பிப்பேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பயிற்சியை டிசைன் பண்ணுவேன். அதனால ஒவ்வொரு பயிற்சியும் வெவ்வேறு விதமா இருக்கும், எந்த தேவையின் அடிப்படையில். ஏன்னா ஒரு பயிற்சிக்கும் இன்னொரு பயிற்சிக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கும். அதே போல இப்போ வாலிபர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவர்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம், அதாவது குடும்பமாக அவர்கள் செயல்படும் பொழுது இந்த உறவின் முறை எவ்வாறாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி வரும். சிலர் வந்து கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புளா இருப்பாங்க, ஏஜ்ட் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு வாட் இஸ் கோயிங் டு பி தேர் ரிட்டையர்டு லைஃப் அதை பற்றி அவங்க பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கேயும் சில விதமான பயிற்சிகள் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா எக் அடாப்ஷன் டெக்னிக்னு ஒரு பயிற்சி இருக்கு. அதன் மூலமாக இந்த ஓய்வு பெற்ற பிறகு அவர் எந்த விதமாக தன்னை திட்டமிட்டிருக்கிறார் என்பதின் அடிப்படையில், அதாவது இது வயதுக்கேற்பவும், ஏன்னா வந்து இதுல அட்வென்ச்சர் இருக்குன்னு சொன்னேன். ரொம்ப வயசுக்கு அதிகமா இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப அட்வென்ச்சருக்கு ஈடுபடுத்த முடியாது. ஆகையினால அதன் அடிப்படையில் நாங்கள் இடங்களை தேர்ந்தெடுப்போம். இப்போ சில இடங்கள் வந்து அதிகமாக பிசிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஏற வேண்டியிருக்கும். சில இடங்கள் அப்படி இல்லை, நார்மலாகவே ஓல்டு பீப்புள் கூட ஏற முடியும். ஆகையினால இடம் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் நாங்கள் ஏஜ் இதுகளெல்லாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, பயிற்சி டிசைன் பண்ணும் பொழுதும் இவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதின் அடிப்படையில் பண்ணுவோம். மற்றபடி இந்த ஜெனரல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோன்னு வச்சுங்க சார், இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இப்போ ட்ரீம் அனாலிசிஸ் மூலமா எனக்கு என்ன தேவை, என்கிட்ட என்ன இல்லைன்றது கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொன்னீங்க. இதே ஒரு கம்பெனினா என்ன, கம்பெனிஸுக்கும் நிறைய கோல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியலி ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்புன்னு வரைச்ச அங்கே வந்து எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க? இப்போ எப்படின்னா இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய வந்தாச்சு. இது நாள் வரைக்கும் ஏதோ நாம் தயாரித்த விலைக்கு விற்க முடியும், இல்லை என்றில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்ற ஒரு நிலை மாதிரி விலை மலிவான பொருள்கள் பன்னாட்டு சந்தையிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இந்திய நிறுவனங்கள்லாம் நசித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்திய நிறுவனங்கள் பல இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஈடாக எவ்வாறு செயல்பட முடியும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும் பொழுது முதலில் தேவை சாதிக்க முடியும், ஈடு கொடுக்க முடியும், இந்த பன்னாட்டு நிறுவனங்களையும் ஈடாக எங்களால் செயல்பாடு செய்ய முடியும், நாங்களும் போட்டி போட முடியும் என்ற மனோபாங்கை மாற்ற வேண்டி இருக்கிறது. இது ஒன்று. அதற்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சி.
நான் அப்பவே சொன்னேன்ல, இந்திய கல்வியின் அடிப்படையில் கூட்டாக நம்ம செயல்படுறதில்லை. ஆகையினால கூட்டு முயற்சியில் எவ்வாறாக செயல்பட வேண்டும், இந்த கூட்டு முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ எந்த அளவில் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ இந்த பயிற்சியில் தங்களுடைய கருத்துகளையும் அந்தரங்கங்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிஹேவியரை பற்றி, அதாவது மனித அளவில் உள்ள அந்த பிஹேவியரை பற்றியும் அவர்கள் கம்யூனிகேட் பண்ணணும். இன்னொன்று வேல்யூ கிளாரிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது எதை நாம் நினைக்கிறோம், நாம் எதில்காக நாம் வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் இருக்கிறோம், அதை மற்றவர்களுக்கு சொல்வதில்லை. ஆகையினால மற்றவர்கள் அதற்கு விரோதமாக செயல்படும் பொழுது அது நமது மனதை புண்படுத்தி விடுகிறது. ஆகவே இந்த வேல்யூ கிளாரிஃபிகேஷன் மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மனதில் எதை வைத்திருக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அமெரிக்கர்கள் எதையும் சாதித்து விடுகிறார்கள் என்றால் அங்கு உள்ள காமன் பப்ளிக், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இப்போ ஒரு 8ஆம் படிக்கிறாரு 10ஆம் படிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அது ஒரு 10ஆம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பயிற்சி அட்டன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பயிற்சி இன்ட்ரெஸ்ட்லயே அவர் படிக்கும் போதே, ஏன்னா அது அங்க ஒரு ட்ரஸ்ட்னு வச்சிருக்காங்க, அவுட்வர்ட் பவுண்ட் ட்ரஸ்ட்னு வச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் மூலமா அவர்கள் இந்த பயிற்சி அளிக்கிறார்கள். அங்க நீண்ட பயிற்சி, 21 நாள் பயிற்சி. நாங்க அந்த 21 நாள் பயிற்சியை 6 நாள் பயிற்சியா சுருக்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவிற்கு இந்தியர்கள் 21 நாள் வெளியே வர முடியாதுங்கிறனால. பட் என்ன செய்யறாங்கன்னா, அங்க உள்ளவங்க தங்களுடைய உழைப்பின் ரீதியில கொஞ்சம் பணத்தை சேமிச்சு இந்த மாதிரி பயிற்சியில பங்கு கொள்கிறார்கள். இதன் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாதாரண அமெரிக்கர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனோபாங்கோடு வருவதால் அவர்களுக்கு படிப்பு இருக்கிறதோ இல்லையோ பல நிறுவனங்களை அவர்கள் படைத்து வருகிறார்கள். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் இருக்கிறாருன்னா அவர் இன்னைக்கு பெரிய சாஃப்ட்வேர்ல எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு நிறுவனத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா அதற்கு காரணம் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனோபாங்கு. ஆகையினால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட இன்ஃபோசிஸ் என்ற ஒரு நிறுவனம் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு. அங்கேயும் இதே மாதிரி ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு வராங்க. இதை எதுக்குன்னா, சாதிக்க முடியும் என்ற ஒரு மனோபாங்கை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அப்படி அவர்களுக்கு மக்கள் எல்லோருமே சாதிக்க முடியும் என்று நினைக்கும் பொழுது அங்கு வெற்றி கிடைக்கும், வெற்றியாளர்கள் தான் இருப்பார்கள். ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் ஒரு குறை என்னவென்றால், நாம் பழைய கதைகளையே நாம் பேசிக்கொள்வதில் பெருமைப்படுவதில் நாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதை மாதிரி காட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி சாகசங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம். அதாவது ஒரு மென்டல் பிளாக், ஆமா, ஒரு மைண்ட் செட் அப்படின்னு ஒரு மனோபாவம் அப்படின்னு அதாவது மனதிலே எதுக்கு இதை விட இங்க போய் ஒரு பயிற்சிக்கு காசு கொடுத்து பயிற்சியில பங்கு பெறுறதை விட எங்கேயாவது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணி அங்க ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சியை பெற்றுக்கொள்ள முடியுமே என்றதான இருக்கிறதே ஒழிய, இருக்கக்கூடிய பயிற்சியை வைத்து அவர்கள் எதை சாதிக்கலாம் என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை. ஆகவேதான் அந்த மைண்ட் செட்டு இந்தியர்களுக்கு ஒரு மிக அதிகமாக இருப்பதால் இதுல கொஞ்சம் வரவேற்பு கம்மியாக இருக்கிறது. ஆனாலும் அதை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஏன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இது ஒரு நபர் தன்னுடைய நிலையிலிருந்து மாற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, வழக்கமாக மாற்றம் என்பது எல்லோரும் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. வழக்கமாக ஒரு மனிதன் ஒரு விதமாக மாறுகிறான் என்றால் சிலர் தாமாகவே மாறுகிறார்கள், பலர் நிர்பந்தத்தின் பேரில் மாறுகிறார்கள். ஆகவே ஒரு பயிற்சிக்கு வரும் பொழுது அங்கு அவன் நிர்பந்திக்கப்படுகிறான். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சாகச பயிற்சிகள் இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு வரும் பொழுது, இப்போ இதுல முதல்ல பார்த்தீங்கன்னா இதான் அவருடைய இருக்கக்கூடிய நிலை. நான் நல்லா இருக்கேங்க, நான் கிளாஸ்ல நல்லா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன், எனக்கு நல்ல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு காம்ப்ளசன்சி இந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட சொல்லலாம். ஆமா, அதாவது திருப்தி, பூர்ண திருப்தி, இருக்கிற நிலையை எனக்கு போதுங்க என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே மாற்றம் வேண்டும் என்று நாம் வலியுறுத்தும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மாற்றமா, என்னால முடியாதுங்க. அதை என்ன சொல்கிறார்கள் என்றால் inability to act, எனக்கு மாற்றம்னா வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்பதாக நினைக்கிறார். ஆகினால ட்ரெக்கிங்கா, நான் ரோட்லயும் நடந்தது இல்லைங்க, மலையில இங்க ஏறுவேன், இதே போன்ற ஒரு மென்டல் பிளாக்.
அதற்கு அடுத்தாப்புல நான் எதுக்கு நடக்கணும், இங்கதான் எனக்கு இருக்க, அதெல்லாம் பெற்றோர்களை பொறுத்தவரை ஏன் பையன் வந்து நல்லதா இருக்கான், அவன் இப்போ எதாவது பண்ணிடுவான் கொள்ளுவான்னு ஒரு இருக்கிறதே ஒழிய, ஒரு எண்ணம் இருக்கிறதே ஒழிய அவரால் நல்ல முறையில் செயல்பட முடியும் என்பதாக அவர்கள் நினைத்து ஒரு பயிற்சியில போட்டு பையனை ட்ரெயின் பண்ணுவோம்னு நிலையில் இல்லை. ஆகையினால என்ன செய்வார்கள்னா, அந்த மனமே என்ன செய்யும்னா அடுத்த நிலை வந்து எனக்கு இந்த பயிற்சி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டினேயல் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தாப்புல நான் இப்போ சொன்னேன், அமெரிக்காவில் இப்போ வெற்றி பெற்றார்கள், ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த பயிற்சி மூலமா அப்படின்னு உடனே ஓஹோ இந்த பயிற்சினால பலன் இருக்கு போல இருக்கு, இந்தியாவிலையும் நிறைய நிறுவனங்கள் எல்லாம் சொன்னாங்க, அதனால பலன் இருக்கு போலன்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒத்துக்கொள்வார்கள், ஆமா பயிற்சி அவசியம் தாங்க, இதை ஏற்றுக்கொள்ளணும்னு. அடுத்த நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவிற்கு நான் அந்த பயிற்சியை எடுத்துக்கிடணும், பார்கெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே இந்த அளவுக்கு ரிஸ்க் இருந்தா நான் போறேங்க, ரொம்ப ரிஸ்க் இருந்தா வரமாட்டேன் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேஜுக்கு, ஒரு பார்கெனிங் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அது இந்த நிலை. அடுத்தாப்புல பயிற்சிக்கு வரலான்னு ஒரு நேரத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ பயிற்சிக்கு போகணுமா, அப்படி பயிற்சிக்கு போயிட்டேனே ஒருவேளை எனக்கு ஒரு எண்ணம் மனசில் மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இவன் கொஞ்சம் சரியில்லை போல இருக்கு அதனால தான் பயிற்சிக்கு போகிறான் போலன்னு ஒரு மனசுலேயே ஒரு துக்கம் ஏற்படும். அதற்கு அடுத்தது பரவாயில்லையா, அமெரிக்கர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க, ஆங்கிலேயர் பயிற்சி பெற்றிருக்காங்க, நானும் பயிற்சி பெற்றானேன்னு ஒரு நம்மளே பரிசோதித்து பார்த்துக்கொள்வோம் என்ற ஒரு டெஸ்டிங் நிலைக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்தது தான் இல்லையா பயிற்சி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சிக்கு வருவாங்க. ஆகையினால எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மனித இனமாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸை தாண்டி தான் வரணும். ஆகையினால இங்க வந்து இந்தியாவில் இந்த ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அது வந்து வினோதம் இல்லை, எல்லா நாடுகளிலும் இருந்ததுதான், அதை கொண்டார்கள், நாமும் மேற்கொள்வோம். சார் சமீபத்தில் உங்களை பற்றி நிறைய செய்திகள் நாங்கள் பார்த்தோம், இந்த அந்தமான்ல இருக்கிற கச்சல் தீவை பற்றி. அதாவது இந்த மில்லினியம் சன், சூரியனோட முதல் ரேகை, நம்மளோட இந்த மில்லினியம் அது வந்து இந்தியாவில் வருது அப்படின்னும், அது அந்தமான்ல இருக்கிற அந்த கச்சல் தீவில் வருது அப்படின்றதும் நீங்கள் தான் முதல்ல எல்லாருக்கும் சொன்னீங்க அப்படின்றத பற்றி நாங்கள் நிறையவே படித்தோம். இது எப்படி, இது என்ன ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேஷன் வச்சு சொன்னீங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ட்யூஷனா? இல்லை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா, இவ்வளோ பெரிய ஒரு நியூஸை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து 1995 ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுது. அந்த விபத்தில் என்னுடைய ஸ்கல்லே உடைஞ்சு போச்சுது, மண்டையோடு உடைஞ்சது. அதற்கு பிறகு அந்த மரணத்தை வென்று மீண்டு வந்த பொழுது, அந்த டெத் நியர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள், ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் சொல்வார்கள், அது மூலமாகவும் உள்மன பேச்சு, அதாவது இன்னர் வாய்ஸ், சில நேரங்களில் மெசேஜ் வர்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி காரியங்களில் தான் என்னுடைய வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்திருக்கிறது. ஆகவே 1999 ஜனவரி மாதத்தில் எல்லா இடத்துலையும் அந்த மில்லினியத்தை பற்றி ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருந்தது. அந்த நேரத்தில் நியூசிலாந்து, ஃபிஜி, கரிமாட்டி என்ற 3 ஐலண்டு தான் இந்த சூரியோதயத்தை முதலாக பெறுவார்கள் என்பதாக ஒரு எல்லோரும் ஒரு பேச்சாக பேசிக் கொண்டிருந்த ஒரு நிலை. இன்னும் கூட சொல்ல போனால் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், அபிஷியலாக நியூசிலாந்து தான் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னுடைய மனதில் வழக்கமாக ஏற்படும் அந்த இன்ட்யூஷன் அடிப்படையில் இது நிச்சயமாக நியூசிலாந்தில் நடைபெற முடியாது என்பதாக இருந்தது. உடனே என்ன பண்ணேன்னா, ஒரு இந்தியாவுடைய பெரிய மேப் ஒன்று வாங்கினேன். வாங்கி எந்த மாதிரி கிரீன்விச் டைமில் அங்கே 00 ஆகும் பொழுது எந்த இடத்துல சூரியன் உதிக்க முடியும்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து ஒரு ஆகாய வல்லுநர் கிடையாது, ஒரு ஜியாகிரபிலையும் பெரிய வல்லுநர் கிடையாது, இல்லைன்னா அஸ்ட்ரானமிலையும் பெரிய வல்லுநர் கிடையாது. எனக்கு கிடைத்த மாதிரி இந்த டைம் ஜோன் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க் டேப்பை வச்சு அளக்கும் பொழுது அது இந்தியாவில் தான் நிச்சயமாக நடைபெறப் போகிறது என்ற ஒரு கணிப்பிற்கு நான் வந்து விட்டேன். ஏன்னா மனசுல நிச்சயமா இந்தியாவில் நடக்குதுன்னு ஒரு இன்ட்யூஷன், அதை வந்து நான் டெஸ்ட் பண்றதுக்கு என்னோட பிசிக்கலா மெஷர் பண்ணியும் இந்தியாவில் தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் நினைத்தது அருணாச்சல் பிரதேசில் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இப்பொழுதுதான் எல்லாத்துக்கும் தெரிந்த இந்த இன்டர்நெட் மூலமாக ஏதாவது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என்று ராயல் கிரீன்விச் அப்சர்வேட்டரியில டாக்டர் ராபின் கச்பால்
அவருடைய இமெயில் எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட என்னுடைய கருத்தை சொன்னேன். இப்படி இந்தியாவில் உதிக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய கணிப்புப்படி அது வந்து இந்த அருணாச்சல பிரதேசத்தில் உதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஞ்ஞான ரீதியாக கோள அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது அந்தமான் தீவில் உள்ள கச்சல் தீவில் நடக்கிறது. நீங்கள் சொன்ன கருத்து உண்மை, இந்தியாவில் தான் அது நடைபெறப் போகிறது, ஆனால் அது கச்சல் தீவில் நடைபெறப் போகிறது என்பதாக கூறினார். உடனே நான் என்ன பண்ணேன்னா, மத்திய அரசுக்கு இதை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் நக்வி, அவர் தான் ரீஜனல் டைரக்டர் ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவர் அணுகி இந்த செய்தியை சொன்னேன். அவரும் உடனே செயல்பட்டார். ஆனால் அவர்களுக்கிடையே பல ஐயப்பாடுகள் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து யூகே காரங்க சொன்னா காணாது, எல்லாமே வந்து அமெரிக்கா வியாபித்திருப்பதால் யூஎஸ் நேவல் அப்சர்வேட்டரிக்கும் எழுதியிருந்தேன். அவர்களும் சொன்னார்கள், ஆமா இந்த மாதிரி இந்த அந்தமான் இடத்துல தான் இது உதிக்குது, ஆனால் நாங்கள் எக்ஸாக்ட் பிளேஸ்ன்னு சொல்ல மாட்டோங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு கருத்தையும் வச்சு நான் மத்திய அரசுக்கு, நம்மளுடைய பிரதம மந்திரி எல்லாருக்கும் எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இதை எழுதியிருப்பேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, மினிஸ்ட்ரி விழுந்துச்சு, பிறகு கார்கில் யுத்தம் வந்துச்சு, பிறகு அடுத்தாப்புல வந்து எலெக்ஷன்ஸ் வந்துச்சு. ஆகையினால நாட்கள் தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு மனதில் ஆர்வம் என்னன்னா, எல்லா நாடுகளும் தாங்கள் தான் என்று பொய்யாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையில் நடைபெறக்கூடிய இந்த இந்தியா ஏன் இந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு ஆதாங்கம் என்னுடைய மனதில் இருந்தது. ஆனால் அக்டோபர் மாதத்தில் புதிதாக மந்திரி சபையை அமைத்த பொழுது உமாபாரதி அவர்கள் அமைச்சராக பதவியேற்றார்கள். அதற்கு பிறகு இதற்கு ஒரு உத்வேகம் வந்தது. அவர்கள் ஒரு கப்பலை வாங்கினார்கள். MV ஸ்வராஜ் என்ற புது கப்பலை உருவாக்கி ஒரு இதத்தை திட்டமிட்டார்கள். அப்பொழுது கூட நான் என்ன சொன்னேன் என்றால், ஒரு 1000 வருட காலம் நம்முடைய மூதாதையர்கள் எந்த விதத்திலும் இந்த சுற்றுச்சூழ்நிலையை பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நமக்கு அளித்தார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது உள்ள நாட்களில் நாம் பலவிதமான நச்சுப் பொருள்களை பயன்படுத்தி கொண்டு வருவதால் இந்த மாசு கெட்டு இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு இது நிலைத்து நிற்குமா என்ற ஒரு ஐயப்பாடை எழுப்பிவிட்டது. ஆகவே இந்த ஜனவரி 1ஆம் தேதி என்ன செய்யணும்னா, இந்தியா வந்து ஒரு சமாதான நாளாக இதை அறிவிக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அணு ஆயுதங்கள் பல நம்ம எல்லா நாடுகளும் சேர்த்து வச்சிருக்கு. ஆகையினால நிலைத்து இருக்குமா இந்த பூமி என்பது ஒரு ஐயப்பாடாக இருக்கிறதுனால, எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து நான் அலைன்டு மூவ்மெண்ட்டை முன்மாதிரியாக இருந்து ஏற்படுத்தினாரோ, அதேபோல் இந்தியா இந்த ஜனவரி 1ஆம் தேதி சமாதான நாளாக அறிவித்து இந்த அணு ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கு ஒரு வழிவைக்க வேண்டும் என்பதாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதற்காகவும் பலருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் இதை ஒரு விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இதற்கிடையில் என்னை அவர்கள் அரசாங்க விருந்தினராகவும் அழைத்திருந்தார்கள். நானும் அந்த பயணத்தில் கலந்து கொள்வதற்கு என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்திருந்தேன். பிறகு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி டிசம்பர் மாதம், டிசம்பர் 24, 99 நம்மளுடைய இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வந்து காட்மண்டுலேருந்து காந்தாகருக்கு கடத்தப்பட்டது. அடுத்தாப்புல 29ஆம் தேதி டிசம்பரில் வந்து சங்கர் தயாள் சர்மா மரணம் அடைந்து விட்டார். ஆகையினால இந்தியாவில் உள்ள அத்தனை விழாக்களையும் ரத்து செய்தார்கள். அதன் அடிப்படையில் MV ஸ்வராஜ் கப்பல் உள்ளவங்களுக்கும் எந்தவித செலிப்ரேஷன் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த நாளை ஒரு சமாதான நாளாக நான் அந்த கப்பலில் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி MP, அங்கே உள்ள MP வந்து பிஜேபி MP, அவரும் இந்த நாளை சமாதான நாளாக கொண்டாடி இதுல கையெழுத்திட்டு இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பிரகாசமாக எழவில்லையே, ஏனென்றால் அன்று வந்து கொஞ்சம் மேகமாக இருந்தது, மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் கடைசியில் அந்த பகலவன் தன்னுடைய கதிர்களை விரித்துக் கொண்டு வந்த பொழுது இந்தியாவிற்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது,
என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைத்தது. ஆகவே இந்த பயணத்தில் கலந்து கொண்டதை குறித்தும் இந்த கற்றலை பற்றி கண்டுபிடித்து அரசாங்கத்திற்கு சொன்னதை குறித்தும் நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். அதை குறித்து மிகவும் திருப்தியாக இருக்கிறேன். அதாவது இது ஒரு இன்ட்யூஷன், அதை நீங்க அப்படியே விடாம அதை சயின்டிஃபிக்காவும் அதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து யூஎஸ்ஏ யூகேன்னு எல்லாம் காண்டாக்ட் பண்ணி ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டா மெத்தாடிக்கலா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுக்கு கிரெடிட் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இல்லைன்னா இது இன்னொரு நாடுக்கு போய் சேர்ந்திருக்கும் இந்த பெருமை. ஸோ ஐ திங்க் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் இது. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் இதை இன்னும் ஒரு நல்ல முறையில் செயலாற்றி ஒரு பெரிய பெயரும் ஒரு அந்நிய செலவாணியும் நம்ம பெற்றிருக்கலாம். பலவிதமான கப்பல்களை கொண்டு போய் நிறைய பேர் விருப்பப்பட்டார்கள். எனக்கே நிறைய பேர் இத்தாலியிலிருந்தெல்லாம் லெட்டரில் இருந்தாங்க, we want to participate, please get us a ticket for us. இந்த மாதிரி பலர் லெட்டரில் இருந்தாங்க. ஆகையினால இதை இன்னைக்கு அந்நிய நாடுகள் பல விதத்தில் போட்டு கொண்டிருந்தாலும் ஜியோகிராபிக்கலாக பூகோள ரீதியாக இந்தியா பல விதத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது. ஒண்ணு இந்த கச்சல், இது கண்டிப்பா நேச்சர்ஸ் கிஃப்ட் தான். இது முதலாவது சூரிய உதயம்னு சொல்லி அங்க இது பண்ணி நான் உங்களுடைய மண்ணை கூட சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். கச்சல் தீவு மண்ணும் நான் வச்சிருக்கிறேன், அதையும் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். சார், இந்தியாவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த கச்சல் தீவை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அதே போல இந்த ஓட் பயிற்சி மூலமா இளைஞர்கள் தான் அதுல ரொம்ப ஈடுபாடு எடுத்து கத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த ஓடு பயிற்சி, அதாவது ஆக்ஷன் பேஸ்ட் இந்த பயிற்சியில உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்க? அதாவது இந்த பயிற்சியை இளைஞர்கள் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இளைஞர்கள் தான் இந்த புதிய இந்தியாவை உருவாக்கப் போகிறார்கள். வருகின்ற 2020 இந்தியா ஒரு செழுமை பெற்ற நாடாக விளங்க வேண்டுமானால் அது நம்மளுடைய இளைஞர்களுடைய கையில் இருக்கிறது. ஆகையினால இந்த பயிற்சி அவர்களுக்கு நிச்சயமாக போய் சேர வேண்டும். என்னை பொறுத்தளவில் நானும் இளைஞனாக இருக்கும் பொழுது இதே போன்று ஒரு பாசிட்டிவ் திங்கராக இல்லை. நான் மாணாக்கனாக கல்லூரியில் இருக்கும் பொழுது அன்றாட சராசரி மாணாக்கனாக தான் இருந்தேன். முதலாக இந்த போன்ற ஒரு மலையேறும் பயிற்சிக்கு நான் சென்ற பொழுது ஆர்வமாக தான் சென்றேன். ஆனால் அங்கு சென்ற பிறகு எனக்கு மனதிலே ஒரு ஐயப்பாடு, இந்த மலையில் நாம் சாவதற்கு தான் வந்திருக்கிறோம், பிழைத்து போவதற்கு அல்ல என்ற ஒரு நிலையில் ஒரு தயக்கத்தோடு இந்த மலையேறும் பயிற்சியில் ஈடுபட்டேன். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு மலையில் இருந்து இறங்கி அந்த மலையை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த மலையையா நான் ஏறினேன், இதை என்னால் சாதிக்க முடிந்ததே, ஆகவே இனிமேல் எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனோபாங்கு அன்று ஏற்பட்டது. இப்பொழுது கூட என்னுடைய பேராசிரியர்கள் என்னை சந்திக்கும் பொழுது அவர்களாலே என்னுள் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு நான் மாறிவிட்டேன். இதற்கு காரணம் இந்த பயிற்சி. இதன் அடிப்படையில் தான் இது போன்றுதான். ஏன்னா நான் இப்போ மனிதவளத்துறையில் இருக்கனால நிறைய மாணாக்கர்களை நான் பார்க்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரும் பொழுது அவர்களும் என்னை போல்தான் இதே மாதிரி சராசரி மாணாக்கராக எந்தவித வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய நோக்கம் இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு லட்சிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் செயல்பட்டு வருகிறேன். சார், இன்னைக்கு இளைஞர்களோட கவனம் பல பக்கம் திரும்பி இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்களோட கோலை ஒரு டைரக்ஷன்ல சேனலைஸ் பண்ணி எதையும் அவங்களால சாதிக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு மலை ஏற முடியும் அப்படின்றது இட் சிம்பலைசஸ் அ வெரி பிக் கோல் இல்லையா? அதை சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை நீங்க கொடுக்குறீங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்க பணி இன்னும் தொடரணும். நீங்க உங்க அலுவல்களுக்கிடையே இங்க நேரம் ஒதுக்கி இதை பத்தி இவ்வளோ விளக்கமா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மிஸ்டர் ராஜகோபால்